வெல்கம் டு ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ஸ். தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். முதல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போமா? இஃப் யூ ஆர் அவுட் ஆஃப் த பிக்சர் தேர் வில் பி நோ ப்ராப்ளம். அவுட் ஆஃப் த பிக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அர்த்தம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருந்தாங்கன்னா நல்லது, பிரச்சனை இருக்காது அப்படின்னு அர்த்தம். தட் வில் பி அவர் லிவரேஜ் டு மேக் ஹிம் கன்சென்ட். அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம். ஆயுதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருவி, லிவரேஜ் அப்படின்னு வருது. ஹி லிவ்டு ஹிஸ் லைஃப் ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா, அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் என்ன நினச்சாரோ அதை வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ், அவர் இஷ்டத்துப்படி அப்படின்னு அர்த்தம். இட் டர்ன்ட் அவுட் டு பி எ கலோசல் டிசாஸ்டர். கலோசல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கொலொகேஷன். கலோசல் டிசாஸ்டர்னால் மிகப்பெரிய சேதாரம். அது மிகப்பெரிய ஒரு சேதாரம் அல்லது விபத்து, ஒரு பெரிய பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழிவு அதில் முடிஞ்சிருச்சு. It turned out to be a colossal disaster. அடுத்து என்னன்னா, they failed to churn out rich dividends for producers. அப்படின்னா அது என்னன்னா, churn out அப்படின்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கறது. அப்போ பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படிங்கிறத they failed to churn out rich dividends for producers அப்படின்னு சொல்லலாம். churn outனா ஒரு ப்ராஃபிட் பெரிய அளவில் கொடுக்கக்கூடாது. The crew is reportedly upbeat. இந்த upbeat அப்படிங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ upbeat அப்படின்னாக்கா to be positive, to be optimistic, எப்போதுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது, ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரஜினி literally wrote high hopes on லிங்கா. லிங்கா படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் ரஜினிகாந்த். ஸோ ரோடு ஹை ஹோப்ஸ் அப்படின்னா பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. இது ரைட் ஹோப், ஹை ஹோப்னு சொல்லலாம். த ஃபில்ம்ஸ் வேர்டிக்ட் சில்டு த ஸ்பைன்ஸ் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அந்த படத்தினுடைய அந்த வேர்டிக்ட், தீர்ப்பு, மக்கள் அளித்த தீர்ப்பு, சில்டு த ஸ்பைன்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். சில்டு த ஸ்பைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தண்டுவடத்தை என்ன செஞ்சிருச்சு? உரைய வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் ஐ சா ஹிம் மை பாடி இஸ் wobbling அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனை பார்த்ததுலேருந்து என் உடம்பு ஆடுது, கிடந்து துடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. வாப்ளிங் அப்படின்னாக்கா ஒரு மாதிரியா பேலன்ஸ் இல்லாமல் ஆடுறது, இதுதான் அதுக்குடைய அர்த்தம். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான யூஸ்ஃபுல்லான டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.